ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, ரொம்ப நாளா சாயப்பா என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக ஏதாவது நல்லது செய்யுங்க நீ சொல்லிக்கிட்டே இருந்ததால் தான் இப்போது உனக்காகவே உன் வீட்டில் வந்து தங்குறதுக்கு முடிவு செஞ்சுட்டேன். அதனால தான் நேரமில்லை, சீக்கிரமாக எண்ணத்தோடு உனக்காக நான் ஓடி வர்றேன்னு சொன்னேன். நம்பிக்கையோடு என்னை தொட்ட உனக்காகவே உன் வீட்டுக்கு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் கூடவே இருக்கக்கூடிய சில பேர் உன் முன்னால் சிரித்து புன்னகைத்தாலும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கிசுகிசு பேசி உன்னை பற்றி விமர்சனம் செஞ்சு உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாகவும் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறவங்களாகவும் இருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன்னை பார்த்து போட்டியாக நினைக்கிறவங்களையும் பொறாமைப்படுபவர்களையும் விட்டு விலகி ஒதுங்கி வாழ தயாராகு. சில பேருக்கு உன் மேலே பொறாமை இருந்தாலும் கூட உன் கூடவே இருந்து நீ என்னென்ன செய்கிற என்னென்ன பண்ணுறன்றதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் உன் முன்னேற்றத்தை பொறுக்க மாட்டாமல் வைத்தறிச்சல் பட்டு உன்கிட்டயே நேரில் வந்து உனக்கெல்லாம் நல்லது நடக்குது, நீலாம் நல்லா இருக்க, உன் வாழ்க்கையெல்லாம் இப்படி மாறிடுச்சுன்னு உன்கிட்டயே வைத்தறிச்சலை காட்டிட்டு போகிறாங்க. இப்படி உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக யோசிப்பவர்களையும் உன்கிட்டயே உன் முகத்துக்கு நேராகவே அவங்க வைத்தறிச்சலை காட்டுபவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிடு. ஏன்னா இப்படிப்பட்டவங்க உன் கூட இருந்தாங்கன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி தள்ளிப்பட்டு தள்ளி போகும் என் செல்லமே. வெற்றிக்கு நீயே தடையை உண்டாக்கி தள்ளி போக வைக்காதே. உண்மையானவர்களையும் நல்லவர்களையும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களும் உன்னை ஒரு போட்டியாக நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக உண்மையானவங்களாக இருக்க முடியாது. சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ உண்மையையும் நேர்மையையும் சத்தியத்தையும் மற்றும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோட அடுத்தவன் உனக்காக குழி பறிக்கும் போது அந்த குழியில் விழுகாத அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசுகிறாங்க ஏதாவது செய்கிறாங்கன்னா என்ன நோக்கத்தோடு என்ன சிந்தனையோடு எதுக்காக அவங்க செய்கிறாங்கன்றதை புரிஞ்சு அது உனக்கு சாதகமாக இருந்தால் சரின்னு சொல்லவும் அது உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் வேணாம்னு ஒதுக்கி வைக்கவும் கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ யாரு கூட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு யாருக்கு உரிமை கொடுக்கலாம், எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகலான்ற விஷயங்களை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டினாலே வாழ்க்கையை ஜெயிச்சுக்கலாம். இதை புரியாத பல பேர் தான் அவங்களுக்கே அவங்க எதிரியாக இருக்காங்க. அவங்களுக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. இதனாலேயே அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்களே எதிரியாக மாறி எல்லா பிரச்சனைகளையும் அவங்க தலைமையில இழுத்து போட்டுக்கிறாங்க தெரியுமா. அவங்க உண்மையிலேயே யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க, கெடுதலும் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க வாயை கட்டுப்படுத்த தெரியாது. மனசுல பட்டதையெல்லாம் அப்பட்டமா பேசி அறிவில்லாம அவங்க செய்வதாலேயே அதுவே அவர்களுக்கு தீங்காக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. நீ என்னதான் நல்ல பிள்ளையாக உள்ளத்தில் வெள்ளந்தியாக இருந்தாலும் யோசிச்சு தெளிவா பேசு. யாரை நம்பணும், யாரை தூரத்துல வைக்கணுன்றத நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கைங்கிறது நிலையான நிரந்தரமான விஷயம். அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசு. எங்க பேசாம மௌனமா இருக்கணுமோ அது கேட்டாற் போல மௌனமாக இருக்க கத்துக்கோ. உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும் இந்த சாயப்பா உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீ போகும் பாதையும் தெளிவாக காட்டுவேன் என் செல்லமே. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும். இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்காக ஒவ்வொன்றாக உன் கைகளை நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்ன்றதை நீ மறந்துட வேணாம். நீ செய்த முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு பலன் கிடைப்பதற்கான காலம் வந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் நிரந்தரமாக கிடைக்கும் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். எப்பவுமே நீ நினைக்கிறத விட உன் வாழ்க்கையில பிரச்சனை ஒருபடி மேலதான் இருக்குமே தவிர கீழே இருக்க வாய்ப்பே இல்லைன்னு யோசிக்காதே. உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க இந்த சாயப்பா இருக்கிறேன்ற ஞாபகம் உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நினைச்சு நீ கவலைப்பட்ட வாழ்நாட்களை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில
எதை எப்போ செஞ்சு கொடுக்கணுமோ அப்போது அதை சரியாக நான் செஞ்சு கொடுப்பேன். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு பிரார்த்தனை செய்த உனக்காகவே நான் நிச்சயம் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். உன் பிள்ளைகள் வளர்ந்து முன்னேறி நல்லா சம்பாதிச்சு உன்னையும் நல்லபடியாக ஒளி நிறைஞ்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்க தான் போகிறாங்க. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ விரும்பியது போல உன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போது. அதற்கான அருளை கொடுப்பதற்காக தான் இப்போது என்னை தொடச் சொன்னேன். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் உன் குடும்பத்தின் சந்தோஷமும் தான் உனக்கான சந்தோஷம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கான சந்தோஷம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கணுன்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையும் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்படி செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லை, நீ அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனையும் கூட உன் உள்ளத்துக்குள் நான் உருவாக்கி கொடுப்பேனேன் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே இரு. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அனுபவமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு உதவியாக இருக்கும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஆபத்திலிருந்து மாட்டிக்கொள்ளும் அளவுக்கு உற்றாம ஆரம்பத்திலேயே வருமுன் காக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. தனித்தன்மையோட தனித்துவத்தோட இருப்பதற்கு நீ பயப்படாதே. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற ஞாபகம் உனக்குள்ள இருக்கட்டும். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன். நீ இல்லாத இடத்துல மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுவேன் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருக்குமே எப்போதுமே ஒரே மாதிரி இருந்துடாது. காலம் மாற மாற உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீதான் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கணும். நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத நபர்களையும் உன்னை பிடிக்காத நபர்களையும் ஒருபோதும் யோசிக்கவே வேண்டாம். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கக்கூடிய இந்த சாயப்பா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு அன்பை கொடுத்து அருளை கொடுத்து உனக்கு பிடிச்சமான விஷயங்களையும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். அதற்காக தான் இப்போதும் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே நமக்கு வயசாயிட்டே இருக்குன்னு மட்டும் வருத்தப்படாத. சில பேர் வயசுக்கே பெரிய வயசெல்லாம் ஆகாமல் ரொம்ப வருஷம்லாம் வாழாமல் இந்த உலகத்தை விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது உனக்கு வயசாகுச்சே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்றதுக்காக சந்தோஷப்படு. எப்படியும் நீ அதிர்ஷ்டசாலியாக 70-80 வயசுக்கு மேலே நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா இனி ஒவ்வொரு நிமிடத்தையும் உனக்கான நிமிடமாக மகிழ்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையாக ஆக்கி தர்றேன். எடுத்த முயற்சியை கைவிடும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம புதையலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், வெற்றிக்கு மிக அருகில் நம்ம இருக்கிறோன்றதை புரிந்து கொண்டு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து தளராமல் தைரியமாக முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் முயற்சியை கைவிடுறானா நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கோன்ற உணராதனால்தான் முயற்சியை கைவிட்டு தோத்து போவான். நீ ஒருபோதும் எந்த முயற்சியையும் பாதியில் விட்டு விடாதே. தொடர் முயற்சியோடு நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். தவறான வழியில் பணத்தை சம்பாதிப்பதும் குற்றம், தவறான வழியில் சேவையற்ற வேலைகளில் பணத்தை இழப்பதும் குற்றம். எப்போதும் சரியான வழியில் சம்பாதிச்சு நல்ல தேவையான நேர்மையான விஷயங்களுக்காக மட்டும் பணத்தை செலவிடு. யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்போ மாறும், எப்படி மாறும், யார் எப்படி உயர்வாங்கன்னு இங்கு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது என் தங்கமே.